புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தின விழா மற்றும் தற்பொழுது நடைபெற்று வரும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடந்த 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு உலக சுற்றுச்சூழல் தின விழாவை தொடக்கி வைத்தார். விழாவில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது குறித்த உறுதிமொழியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாசிக்க விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து உலக சுற்றுச்சூழல் தின விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரை ஆற்றினார் முதலமைச்சர் திரு ரங்கசாமி. சுற்றுச்சூழல் மாசுபடுதல் அவன் பார்க்கும் பொழுது காற்று மாசுபடுகின்றது, தண்ணீர் மாசுபடுகின்றது. இவ்வாறு எந்தெந்த வகையில் நம்முடைய சூழல் பாதிக்கப்படுகிறது என்பதை எண்ணி அந்த பாதிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதை உணர்த்துவதுதான் இந்த சுற்றுச்சூழல் உலக சுற்றுச்சூழல் தினம். நீங்க பார்க்கலாம், ஒரு நல்ல தொழிற்சாலை இல்லாத இடம், வாகனங்கள் இல்லாத இடம், நிறைய போக்குவரத்து இல்லாமல் இருந்தால் ஒரு இயற்கையான ஒரு சூழல்ல காடு இது மாதிரி ஒரு இடம், மலைகள் எப்படி இருக்கும் பொழுது அங்கெல்லாம் போயிருந்தோம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம காற்றை சுவாசிக்கிறோம், நல்ல காற்று நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ போக்குவரத்து நெரிசல் சத்தம், அந்த சத்தம் அதிகமான சத்தம் இருக்கும்போது அது நம்முடைய காதுக்கு அந்த ஒலி பிரச்சனை. இது மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் பார்க்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத என்ன ஏற்பட்டுள்ளது என்பதை எண்ணி பார்த்து நாம் அதனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது மிக அவசியமான ஒன்று. நம்ம புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு சிறிய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் எப்படிப்பட்ட தொழிற்சாலை நம்ம வரலாம் என்பதை அரசு உணர்ந்து அதுக்கு ஏற்றவாறு சில முடிவுகளை எடுத்து வருகின்றது. பொதுவாக நமக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டால் நிச்சயமாக சுற்றுச்சூழலை நாம் அனைவரும் பாதுகாக்கலாம். நம்முடைய பிளாஸ்டிக் அப்படின்னு வரும்போது அதனால எவ்வளவு பிரச்சனை நல்லா தெரியும். இன்னைக்கு அதிக மழை பெஞ்சா திடீர்னு தண்ணி மேல வந்து சில வீடுகளில் புந்து போச்சு, சில ஊரில் தொந்தரவு கொடுத்துருக்கு, தேங்குது தண்ணி போய். ஏன் மேல போச்சு தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது நல்ல வாய்க்கால் கட்டியிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தோம்னா வாய்க்கால வீசுகின்ற அந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்கு, அது சால் பை இதெல்லாம் அந்த வாய்க்காலை முழுவதும் அடைச்சிட்டு அதனால அந்த தண்ணி மேலே ஏறி போகுது. நம்ம பொதுப்படுத்த நிறைய வாய்க்கால் பெருசாக கட்டியிருப்பாங்க. ஆனால் நம்ம போடுற அந்த பிளாஸ்டிக் பொருட்கள், அந்த பிளாஸ்டிக் பொருள் நீங்க சின்ன நினைச்சு பார்த்தீங்க எத்தனை வருஷம் ஆகும் மக்குவதற்கு? 100 ஆண்டு கூட ஆகலாம் சொல்றாங்க. பிளாஸ்டிக் அது அப்படி பார்க்கும்போது பிளாஸ்டிக் பொருள்லாம் நம்ம வீசி எறும்போது வெளியில பூமியில நிலத்தடியில் உள்ளே புகாத அளவு இருப்பதையும் நம்ம பார்த்தோம். புதுச்சேரியில் பொருளாக ஒரு 15 பொருட்கள் பிளாஸ்டிக் பொருள் தடை செய்யப்பட்டு இருக்கின்றது. அடுத்து நம்முடைய புதுச்சேரியை பசுமையாக வைத்திருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. மரம் வளர்த்தால் மழை பெறலாம் சொல்றாங்க. மழை நிறைய தேவை வரும்போது மரம் வளர்க்க வேண்டியது மிக அவசியம். காற்று நல்ல காற்று கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மரம் வளர்ப்பது அவசியம். அதுவும் இந்த மரம் நம்முடைய பாரத பிரதமர் சொன்னது மாதிரி இந்த எல்லாம் தாய் பெயர்ல ஒரு மரம் அப்படி இப்ப மரக்கன்றுகள் கொடுக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு வீட்டிலும் மரம் வளர்க்க வேண்டும், காடுகள் வளர்க்கப்பட வேண்டும். நல்ல மரம் இருந்தால் நல்ல மழை இருக்கும், நல்ல காற்று நமக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், அரசு உயரதிகாரிகள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். விவசாயிகளுக்கான மத்திய அரசின் திட்டங்கள், வேளாண் தொழில்நுட்பங்கள் போன்றவற்றை விவசாயிகளுக்கு எடுத்துக் கூறும் வகையில் மேற்கொள்ளப்படும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் தற்பொழுது புதுச்சேரியில் நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கிய இந்த பிரச்சார இயக்கம் வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் புதுச்சேரியில் உள்ள 3 கிராமங்களில் நடைபெறும் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் குறித்து கூடுதல் தகவல்கள் தருகிறார் புதுச்சேரி பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் என் விஜயகுமார். இந்த நிகழ்ச்சி நாங்கள் என்ன செய்யறோங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜ் வேளாண் அறிவியல் நிலையமும் வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை புதுச்சேரியும் இரண்டும் இணைந்து
திருக்காஞ்சி கிராமத்தில் கடந்த மாதம் 29ஆம் தேதி மே 29ஆம் தேதி வந்து மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த நிகழ்ச்சி வந்து துவக்கி வைக்கப்பட்டது. அதை லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 29ஆம் தேதி வந்து காட்டேரிக்குப்பம் கிராமத்திலையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருபுவனை கிராமத்திலையும் வெற்றிகரமாக நடைபெற்றது. அப்புறம் 30ஆம் தேதி வந்து சோரப்பட்டு சன்னியாசிகுப்பம் கூனிச்சம்பட்டு கிராமத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றது. 31ஆம் தேதி வந்து சாத்தமங்கலம், சுத்திக்கேணி, அபிஷேகப்பாக்கம் இந்த 3 கிராமங்களையும் நடைபெற்றது. 1ஆம் தேதி வந்து கரியமாணிக்கம், கோர்க்காடு, மணப்பட்டில் நடைபெற்றது. 2ஆம் தேதி வந்து குருவிநத்தம், கரையாம்புத்தூர், மண்ணாடிப்பட்டில் நடைபெற்றது. 3ஆம் தேதி வந்து களித்தீர்த்தாள்குப்பம், கடுவனூர், அரியூரில் நடைபெற்றது. 4ஆம் தேதி வந்து தவளகுப்பம், மணவெளி, ஏம்பலத்தில் நடைபெற்றது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 கிராமங்களை நாங்கள் வந்து தேர்வு செஞ்சு அதில் வந்து நாங்கள் நடத்திக்கின்னு இருக்கிறோம் இந்த முகாமை. அதுமாதிரி வந்து 15 நாளைக்கு வந்து 45 கிராமங்களை தேர்வு செய்ய நாங்கள் வந்து திட்டமிட்டு இது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்று கொண்டு இருக்கிறார்கள். முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அரசு சார்ந்த திட்டங்களை நாங்கள் வந்து அவங்க விவசாயிகள் மத்தியில் எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு அது வந்து பலனுள்ளதாக இருக்கிறது. முக்கியமாக மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள், இந்த சோலார் பம்ப் செட்டு போடுறது, அதாவது வந்து சூரிய ஒளி சக்தியில் எப்படி வந்து மோட்டாரில் இயக்குவதுன்றதை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயத்துக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, PMKVYன்னு. அந்த ஸ்கீமை பற்றி நாங்கள் தெளிவாக விவசாயிகளுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் RKVY ஸ்கீம் பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் மாநில அரசாங்கத்துடைய திட்டங்களை பற்றி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சில விவசாயிகள் வந்து நிறைய சந்தேகங்களை எங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய சந்தேகம் கேட்குறாங்க. ஆளில்லா குட்டி விமானம், இந்த ட்ரோனை பயன்படுத்தி எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய சந்தேகங்களை எழுப்பி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இயற்கை விவசாயத்தில் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை எப்படி தயாரிக்கலாம். இப்போ உதாரணமாக இப்போ நெல் பயிர் வைக்கிறாங்கன்னா நம்ம குறைந்த லாபம் தான் கிடைக்கும், ஆனால் லாபமும் அதிகமாக எடுக்கணும். அதே சமயத்தில் நோயில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுன்ற நல்ல நோக்கத்தில் அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் பதிலும் சொல்கிறோம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நெல்லை நீங்கள் வந்து விற்காமல் நெல்லை அரிசியாக்கி வைங்க, வேல்யூ அடிஷன் பண்ணுங்கள், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை தயாரித்து நீங்கள் வைங்கன்னு சொல்கிறோம். அதில் நல்ல லாபம் கிடைக்கின்ற மாதிரி சொல்கிறோம். அடுத்தது வந்து மில்லட்ஸ்னால் வந்து சிறுதானியங்களை பற்றி நிறைய கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது வந்து மண் விளையாட்டை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி நிறைய விவசாயிகள் சந்தேகம் கேட்குறாங்க. மண் விளையாட்டை ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. மண் விளையாட்டையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்னென்ன உரங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தலாம், என்னென்ன உரங்கள் குறைவாக பயன்படுத்தலாம்ன்றதை பற்றி சிபார்சு செஞ்சுருக்கிறோம். இது விவசாயிகளுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கிறது. இந்த சங்கல்ப அபியான் என்ற முகாம் வந்து தீவிர பிரச்சார இயக்கம் வந்து விவசாய மத்தியில் ரொம்ப பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதில் வந்து திரளான விவசாயிகள் கலந்துக்கிறாங்கன்றது தான் எங்களுடைய பெருமையான ஒரு விஷயம். கடலோர கிராமமான அரியாங்குப்பம் மணவெளியில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தில் உவர்நீர் மீன் வளர்ப்பு குறித்து கூறினார் சென்னையில் உள்ள மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி கழகத்தின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் M. குமரன். விவசாயிகளுக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம், ஒருங்கிணைந்த வேளாண்மை, மீன் வளர்ப்பை எவ்வாறு விவசாயத்துடன் இணைத்து செய்வது என்பது குறித்து விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. அந்த வகையில் உவர்நீரில் வளர்க்கக்கூடிய வெணமை இறால் என்ற ரகத்தை நன்னீரில் அல்லது குறைந்த ஊர்ப்பு நீரில் வெணமை இறால் வளர்ப்பு எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து கூறினேன். அதற்கான வழிகாட்டுதல் முறைகள், மேலாண்மை முறைகள் ஆகியவை விவசாயிகளுக்கு எடுத்து கூறப்பட்டது. அந்த வகையில் ஒரு ஏக்கரில் ஒரு விவசாயி வெணமை இறால் வளர்ப்பை மேற்கொள்ளும் பொழுது ஒரு ஏக்கருக்கு குறைந்தது 90 நாளிலிருந்து 100 நாள் வரை 3 லட்சம் வரை வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புள்ளது. இந்த இறால் வளர்ப்புக்கு தேவையான குஞ்சு பொறிப்பகங்களிலிருந்து விவசாயிகள் சோதனை செய்து தரமான குஞ்சுகளை பெற்று வந்து தங்களுடைய பண்ணையில் குட்டைகள், ஒரு ஏக்கர் என்ற அளவில் 1.5 மீட்டர் ஆழத்திற்கு குட்டைகள் அமைத்து அதில் இறால் குஞ்சுகளை விட்டு அதற்கு தகுந்த தீவனம் மற்றும் நீர் மேலாண்மை ஆகியவற்றை சீரிய முறையில் செய்து வரும் பொழுது 90 முதல் 100 நாட்களில் இறால்கள் 20 கிராம் என்ற அளவில் வளர்ச்சி அடைந்து உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 2500 கிலோவிலிருந்து 3000 கிலோ வரை இறால் உற்பத்தி செய்ய முடியும். அந்த வகையில் நல்ல வருமானம், நல்ல லாபம் ஈட்ட முடியும். இதன் மூலம் விவசாயிகள் பயிர் தொழிலை மட்டுமே நம்பி இல்லாமல் வெணமை இறால் வளர்ப்பு செய்வதன் மூலம் தங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கி கொள்ளலாம். இறால் வளர்ப்பானது பொதுவாக கடலோர பகுதிகளில் மிகுதியாக மேற்கொள்ளப்பட்டு இறால் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் வரை நல்ல லாபம் ஈட்டி வருகிறார்கள். கடலோர மாவட்டங்களில் உவர்ப்பு தன்மையை தாங்கி வளரக்கூடிய ஒரு திறன் இந்த இறால் வகைக்கு இருப்பதால் இதை நன்னீரிலும் அல்லது குறைந்த உவர்ப்பு நீரிலும் வளர்ப்பதற்கு தகுந்த கனிம சத்துக்களை நீரில் இட்டு இறால் வளர்ப்பை மேற்கொள்ளலாம். இதை விவசாயிகள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6000 ஹெக்டேரிலும் புதுவையில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஹெக்டேர் என்ற நிலப்பரப்பிலும் வந்து இறால் வளர்ப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் மூலம் விவசாயிகள் வந்து அதிக வருமானமும் அதிக வேலை வாய்ப்பையும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வழங்கி வருகிறார்கள். இது ஒரு லாபகரமான தொழிலாகும். புதுச்சேரி பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப அதிகாரி முனைவர் மணிமேகலை வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்து பேசிய போது,
மண் வளத்தை வந்து எப்படி காப்பது, அது மாதிரி அரசு என்னென்ன திட்டங்கள் கொடுக்குது, அதை வந்து விவசாயிகள் வந்து எப்படி உபயோகப்படுத்திக்கணும், அதை பற்றியும் சொல்கிறோம். அப்புறம் வந்து ஜுடிஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சிக்கனமாக விவசாயத்தை வந்து அதாவது உர மேலாண்மை பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து பூச்சி நோய் மேலாண்மை பார்த்தீங்கன்னாக்கா உயிரக பூச்சிக்கொல்லி வச்சு உயிரக நோய்க்கொல்லி வச்சு எப்படியெல்லாம் பூச்சியை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். இப்போ தென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுருள் வெள்ளையை எப்படி கட்டுப்படுத்துறது, விவசாயிகளோட கோரிக்கை என்னன்னாக்க எல்லா தென்னமரமுமே வந்து வெள்ளை வெள்ளையாக ஆகுது, கருப்பு கருப்பாக ஆகுது அப்படின்னு சொல்கிறோம்னா மகசூல் பாதிப்பு அதிகமாக இருக்குதுங்கிறாங்க. அப்போ அந்த சுருள் வெள்ளை ஈயை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அதை பற்றி வந்து விரிவாக நாங்கள் வந்து சொன்னோம். இது பண்ணலாம், புகை போடலாம், அது மாதிரி உயிரக பூச்சிக்கொல்லி ஒன்று இருக்குது, அந்த மருந்தை அடிக்கலாம், இல்லாட்டி வேப்பெண்ணெய் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி தென்னையில் அந்த சூட்டி மோல்டு அப்படிம்பாங்க, கரும்பூஞ்சான நோயும்பாங்க. அதுக்கு வந்து மைதா டெக்னாலஜி, 1 கிலோ மைதாவை 5 லிட்டர் நீரில் கரைச்சிட்டு அதை வந்து நல்லா வேக வச்சு காய்ச்சி வடிகட்டிட்டு 20 லிட்டர் தண்ணியில் கலந்து ஆறின உடனே வந்து காலை நேரத்தில் அதாவது வெயில் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னாக்க அது காய காய அந்த கரும்பூஞ்சானம் வந்து உதிர்ந்துடும். இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் அதிகமாக நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். அதுமாரி வாழையில் பார்த்தீங்கன்னாக்கா வாடல் நோய், வெடுப்பு நோயின்னு சொல்லுவாங்க. அந்த வாடல் நோயை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு வந்து உயிரக பூஞ்சான கொல்லி இருக்குது, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், ட்ரைகோடர்மா விரிடி அப்படின்னு சொல்லிட்டு 2 உயிரக பூஞ்சான கொல்லி அதை கலந்து மண்ணில் எருவோட கலந்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் தெளிவாக எடுத்துரைத்தோம். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.